ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டோரா கிராஃப்ட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் திங்ஸ் தாங்க மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் தான் மேக் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வந்து செய்யலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் என்கிட்ட இருந்ததுனால ப்ளூ கலர் அடிச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட பெயிண்ட் இருந்தால் கூட பெயிண்ட் வச்சு அடிச்சுக்கலாம். ஓகே, நான் அடிச்சிட்டேன். இப்போ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கிறதுக்காக வந்து டேப் ஒட்டிக்கலாம் மேலே. இது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றினா படாது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் குட்டியாக கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கரெக்டாக ஷேப் கட் பண்ணி உங்ககிட்ட பஞ்சிங் மிஷின் இருந்தால் பஞ்ச் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பஞ்சிங் மிஷின் இல்லை, அதனால் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து நான் வெட்டிட்டேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான். உங்களுக்கு வந்து டேப்பு வேணும்னாலும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டி வேணான்னாலும் ஒட்டிக்கலாம். டேப் ஒட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் கிட்ட. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதை வந்து நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒட்டி பார்த்தா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி கிராஃப்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இது மாதிரி ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிராஃப்ட் தான். என்னடா டேப்பு பேப்பருன்னு காட்டுறேன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கர் தான் மேக் பண்ண. ஸ்டிக்கருக்கும் கிராஃப்ட்டுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லாேருக்கும் வந்து ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏதாவது டெக்கரேட் பண்ண, எதுவாக இருந்தாலும் ஸ்டிக்கர் முக்கியமாக வேணும் இல்லையா? ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு டேப் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு எமோஜ் மாதிரி ஏதாவது வரைஞ்சிட்டு டேப் வந்து ஒட்டிட்டு பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா? பட்டர் ஷீட்டு இல்லாதவங்க வந்து இதுவும் வச்சு பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் வச்சு நல்லா ப்ளைனாக வந்து தடவிக்கோங்க. அடுத்து வந்து அது வந்து காய விட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டிட்டு பிறகு சைடில் வந்து டேப் இருக்கணும், அது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஒட்ட முடியும். நம்ம லேபிள் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வந்து நான் பிரித்து ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் பார்ட் 2ல் சந்திக்கிறேன். டாடா, பை.